வணக்கம் அன்பான உறவுகளே. இப்போ தேயிலைக்காடும் அதன் சிறப்பும் பாகம் 5க்கு நம்ம கடந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேயிலையை மிக அருகில் உங்களுக்காக வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தேயிலை இது மலைப்பகுதியில் உயர்ந்த மாநிலங்களில் தான் இது நட்டு பராமரிக்கிறாங்க. நான் 5 அடி அந்த 5 அடியில் 5 வருடத்துக்கு ஒரு முறை கவாத் பண்ணப்படும். கவாத் வெட்டி தான் இந்த ஹைட்டில் இந்த தேயிலையை நிலைநிறுத்துகிறாங்க. அந்த மினிமம் ஒரு 16 இன்ச்சு 18 இன்ச்சு அவ்வளோதான் உயரம் இந்த தேயிலையோட அந்த உயரம். நீங்கள் பார்க்குறது இதுதான் தேயிலை கொழுந்து அப்படிம்பாங்க. இதில் ஒரு கலர் சேஞ்சான ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரீன் கலர் தேயிலை, ஒரு எல்லோயிஷ் கலந்த கலர். இதுதான் தேயிலை கொழுந்தாக எடுக்கப்படுவது. இதனுடைய 3 இலைகள் 2 சைடில் ஒரு அரும்பு மாதிரி சென்டரில் வர்ற இந்த 3 இலைகளை வைத்து தான் நம்ம கொழுந்து எடுக்கணும். இந்த கொழுந்து எடுத்து தான் இந்த இடங்களில் உள்ள தேயிலையிலிருந்து இது போன்ற கொழுந்துகள், இந்த இலைகளைத்தான் நாங்கள் கொழுந்துகள்னு சொல்லுவோம். இந்த கொழுந்துகளை எடுத்து தான் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுக்க முடியும். இப்போ ஒரு ஆவரேஜ் 25 கிலோ வச்சுருப்பாங்க. 25 கிலோ எடுத்தால் தான் உங்களுக்கு சம்பளம். அந்த 25 கிலோவுக்கு மேலே எடுத்தால் ஒரு கிலோவுக்கு 10 பைசா 20 பைசா அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அவங்க சொன்னக்கூடிய ஆவரேஜ் கொழுந்து நம்ம எடுத்துருக்கணும். இந்த கொழுந்துகள் தான் எடுக்கும். இந்த கொழுந்து நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மேலே உள்ள இந்த சிறிய இலைகளை எவ்வளோ காண எடுத்தால் 25 கிலோ வரும்னு பார்த்துக்கோங்க. 50 கிலோ 100 கிலோ வெட்ட வேண்டி வரும். அதுமாதிரி 2வது கயிற்று வெட்டுற அந்த மிஷின், அது மாதிரி மோட்ரு பயன்படுத்தி வெட்டக்கூடிய மிஷின்னா 200 கிலோ வெட்டிடுவாங்க. அது தேயிலையிலும் பல்வேறு விதமாக தேயிலையினுடைய சொந்தங்கள் வேலை செய்கிறப்பாங்க. தேயிலை காடுகளிலே வெயில் மழை பாராமல் வேலை செய்யக்கூடிய தேயிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நாங்கள். உலகத்தில் இப்பொழுது காலனி ஆதிக்கமாக நாங்கள் வாழ்ந்தாலும் 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை வரைக்கும் இப்பொழுதும் தேயிலை காடுகளில் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வெயில் மழையில் இந்த வேலைகள் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஜனமாக வசிப்பது அது ஒரு சந்தோஷம் அளிக்கிறது. அதுதான் இங்கே உள்ள வாழ்க்கைக்கு முக்கியத்துவம். பலரும் பல ஜெனரேஷனாக அந்த காடுகளிலே தங்கி இருப்பதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா அந்த ஒற்றுமை தான். இந்த காலனி ஆதிக்கமாக வாழும்போதும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. இந்த தேயிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி கிடைக்கல, அது ஒரு பை, அந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், இதுதான் பை. இதெல்லாம் தேயிலை கொழுந்துகள் நிரப்பி தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்வாங்க. இதில் தான் நாங்கள் கொழுந்துகளெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இதில் நிரப்பி வச்சு பின்ன போய் நம்ம நிறுவன குளத்துக்கு போய் நிறுத்திட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொழுந்து அப்படிங்கிறது